சரி, இப்போ வந்து இந்தியால இடஒதுக்கீடு இருக்கு. ம். அதே மாதிரி மத்த கண்ட்ரிகள்லலாம் இருக்கா? அது ம். எப்படி இருக்கு? உண்மையில நான் ஒரு சர்வே எடுக்கும்போது கிட்டத்தட்ட 80 நாடுகள்ல பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு. எல்லா நாட்டிலயும் ஜாதிங்கிற அமைப்பு கிடையாது. அங்கங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அமெரிக்காவ எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க நிறத்தின் அடிப்படையில அங்க வேற டிஸ்கிரிமினேஷன். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்றோம். அதன் அடிப்படையில அங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க நீக்ரோஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்லேவரி நடந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து, அதன் காரணமா பாதிக்கப்பட்ட அந்த மக்கள். அவங்களுக்கு இன்னைக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லி அமெரிக்காவுல சட்டமா இல்ல. நடைமுறையில இருக்கு. எப்படின்னா அரசாங்கம் சட்டம் கொண்டு வரல. ஆனா அது சட்டம் எழுதப்படாத சட்டமா எல்லா துறையிலும் இருக்கு. கல்வியில இருக்கு, வேலை வாய்ப்புல இருக்கு. மிகப்பெரிய அங்க இன்னொன்னு அமெரிக்காவுடைய பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது முழுக்க முழுக்க ஆ பிரைவேட் எக்கானமி தான் அது. தனியார் தான். இங்க நம்மள மாரி அரசு தான் எல்லாத்தையும் இப்ப இயங்குதுன்னு சொல்ல முடியாது அங்க. அரசாங்கம் இருக்குன்னா கூட முழுக்க முழுக்க எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான் அங்க பெரிய ஆளுமையோட இருக்கு. ஆனா நம்மளது மாதிரி பப்ளிக் செக்டார் இருக்கு, பிரைவேட் செக்டார் இருக்கு இங்க. அங்க வந்து பிரைவேட் செக்டார் தான் அங்க. பப்ளிக் செக்டார்ங்கிறது வந்து ரொம்ப அரசாங்கம் சில துறைகள்ல தான் வச்சுக்கும். மெயினா வந்து பிரைவேட் செக்டார். அந்த பிரைவேட் செக்டார்லயும் இடஒதுக்கீடு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தானா முன் வந்து பண்றாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். எங்க இருக்கு? அட்மிஷன்லயும் இருக்கு, ப்ரொஃபஸரும் இருக்காங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் லெவல்ல கிட்டத்தட்ட 30% அ இந்த கருப்பர் இன மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில பிற்படுத்தப்பட்ட மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ நம்ம பல்கலைக்கழகங்கள்ல அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் இல்லை. 30%. ஐஐடி சென்னையில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா 30% இங்கே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஒரு 20% இருப்பாங்க மக்கள் தொகையில். ஆனால் 30%க்கு மேலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அது